7 காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 7 காரியங்களை நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்டின், தலைமுறையாக கிறிஸ்டின், நாங்கள் ஊழியக்கார நீங்கள் யார் வேணா இருந்துக்கோங்க, ஆனால் வசனம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன வேணும்? ரட்சிப்பு வேணும். பாவத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான நிச்சயம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காமல் வருகையில் பிரவேசிக்கவே முடியாது. குழந்தைகள் எடுத்துட்டோம், நாங்கள் திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கணுமா? ஒரே ஞானஸ்தானம் தானே, குழந்தைகள் எடுக்கிறதுக்கு பேர் ஞானஸ்தானமே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஞானம் வந்த பிறகுதான் என்ன எடுக்கணும்? ஸ்நானம் எடுக்க. எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து பாவத்தை அறிக்கை செய்து நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுக்கணும். எடுத்திருக்கிறீங்களா? இல்லைனா அதை கண்டிப்பாக எடுக்கணும். எடுக்காவிட்டால் வருகையில் போக முடியாது. 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களை மீட்புக்கான முத்திரை. அவர் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? போக முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. வாஞ்சியும் தவணம் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார். 4வது, ரொம்ப முக்கியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுது, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்துக்கும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். நீங்கள் அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை வாழாம உலகத்துக்கு ஒத்த வேஷம். சிலர்லாம் சபைக்குள்ள ஓகே, வெளியே போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதில் வேற ஒரு பெருமையாக வேற சொல்லுவாங்க. எல்லாரும் என்னுடைய ஆஃபீஸில் குடிக்க போனாங்க, நானும் போனேன், ஆனால் நான் குடிக்கவே இல்லை, கொக்கோலா தான் குடித்தேன். பெருமை அதில் வேற. சிலர் சொல்லுவாங்க, எல்லாரும் உட்காந்து தண்ணி அடிச்சாங்க, நான் மட்டும் கொக்கோலா குடிச்சிட்டு வந்தேன் தெரியுமா அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் அப்படி கொக்கோலா குடிச்சிட்டு இருக்கும்போது, எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது, தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கே 8 பாவிகளும் ஒரு பரிசுத்தவனும் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா தெரியும். அப்படியே கண்டுபிடிப்பாங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தர் மேல் மாத்திரம் வானத்திலிருந்து வெளிச்சம் விழுகிறது, அவர் நீதிமானா இருப்பாரோ அப்படியே நினைப்பாங்க. அந்த 10 பாவியில ஒரு படுபாவி உட்காந்துருக்கான் பாருமா, நம்மளை பார்த்து. நம்மளையும் சேர்த்து பாவியா தானே பார்க்க போறான். என்னன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆபீஸ்லயோ காலேஜ்லயோ அது ஸ்கூல்லயோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் நம்மள என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்யாது? உலகம் நம்மள மதிக்காது. நீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் அவங்க மதிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருந்தீங்கன்னா பரலோகம் உங்களை மதிக்காது. இப்போ பரலோகம் மதிக்கணுமா அவங்க மதிக்கணுமா? அவன் ஒரு 2 வருஷம் கூட வருவான், 3 வருஷம் கூட வருவான், வராம கூட போவான். ஆனா அவங்க கூடவே வர போறவர் இயேசு கிறிஸ்து தான்.